Hello guys, வணக்கம். Accounts exam நெருங்கிருச்சு. CA Foundation examination and accounts exam is on coming 20th. So you have to use your 2 days of 18th and 19th completely for accountancy. Accountancy எப்படி சார் 2 நாள்ல கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்றது, எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும், அதை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் இது. I don't want to take much of your time. Now basically accounts பொறுத்தமட்டில் you divide it into 2 parts. One is basics and other is final accounts. அப்படி ரெண்டா பிரிச்சுக்கங்க. ஏன்னா பேசிக்ஸும் ஃபைனல் ரெண்டு விஷயங்கள் மெயினா இருக்குது. பேசிக்னு சொல்லும்போது அதுல மெயினா அக்கவுண்டிங் ப்ராசஸ் வரும், தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வரும், இன்வென்ட்ரிஸ் வரும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரும், டிப்ரிசியேஷன் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பொறுத்த மட்டும் பேசிக்கலி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர், then you have partnership accounts, then you have company accounts, then you have incomplete accounts and non-profit organization. இப்படி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா 18th அன்னைக்கு தயவு செஞ்சு இந்த பேசிக்ஸ் விஷயமும் அட் த சேம் டைம் 18th அன்னைக்கு நீங்க என்ன பாக்குறீங்கன்னு வச்சீங்கன்னா பேசிக்ஸ் அண்ட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் இதை ரெண்டும் நல்லா முடிச்சுக்குங்க. ஏன்னா அக்கவுண்ட்ஸ் பொறுத்த மட்டும் எல்லா சாப்டர்ல இருந்தும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ வெரி குட் மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, அதாவது இதெல்லாம் தான் பேசிக்னு சொன்னேன். தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் பொறுத்த மட்டும் you can expect around 5 marks to 10 marks. 5 marks, one direct question will be there. Always remember that there will be one theory questions which is expected, like for example, what is meant by capital and revenue expenditure? Kindly differentiate between contingent assets and contingent liability. What is meant by accounting policies and how accounting policies has to be? லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைரக்ட் கொஸ்டினாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் நீட் 1 hour மேக்ஸிமம் டைம் டு ரிவைஸ். 1 hour கூட தேவையில்லை. அக்கவுண்டிங் ப்ராசஸ் பொறுத்த மட்டும் நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் இது படிச்சிருப்பீங்க. அக்கவுண்டிங் ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட்லிங்க, அதாவது அதுல எல்லாமே வந்துடும். அக்கவுண்டிங் ப்ராசஸ்னா பேசிக் ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், சப்சிடரி புக்ஸ், தென் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், பிஆர்எஸ், இன்வென்டரி, டிப்ரிசியேஷன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நான் என்ன சொல்லுவேன்னா இதுல எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பகுதியில் இருந்து மட்டுமே 35 to 40 மார்க் வரை வரும். அப்ப அதனால தயவு செஞ்சு 18th அன்னைக்கு தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா பிஆர்எஸ்ல இருந்து 6 மார்க்ஸ் வரை வரலாம், இன்வென்ட்ரியில இருந்து 5 to 6 மார்க் வரலாம், டிப்ரிசியேஷன் 8 மார்க் கொஸ்டினே வரலாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 8 மார்க் கொஸ்டின் வரலாம், அக்கவுண்டிங் ப்ராசஸ்ல இருந்து 8 மார்க்ஸ் வரலாம். சோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா இதுல இருக்கிற எல்லா டாபிக்ஸ் ரெக்டிஃபிகேஷன்ல இருந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் கேன் கம். So what I'm trying to tell you is when you analyze the MTPs and when you analyze the previous year question papers, this area will இருந்து மட்டுமே 35 to 40 மார்க் வரும். ஸோ அக்கவுண்டிங்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏரியா ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா இந்த ஏரியா ஒரு பொக்கிஷம் மாதிரி, ட்ரெஷர் மாதிரி. இந்த ஏரியாவில் இருந்து 40 மார்க்ஸ் கொஸ்டின் வந்துடும். ஸோ திஸ் அண்ட் தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் இதைத்தான் நான் மெயினா சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 18th அன்னைக்கு தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் 1 மணி நேரத்துல முடிச்சிருங்க. அக்கவுண்டிங் ப்ராசஸ் ஒரு 4-5 மணி நேரம் உட்காந்து கடகடான டெக்ஸ்ட் புக்ல இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. நல்லா ஒன் டைம் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருங்க. அக்கவுண்டிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக 40 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அக்கவுண்டிங் பாஸ் பண்றதுக்கு பேசிக்கான விஷயம், பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ். அது கூடாமல் 18th அன்னைக்கு ஈவினிங் நீங்க என்ன பண்றீங்கன்னா சோல் ட்ரேடருடைய அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். இது 10 marks now, 10 question 10 marks. So sole trader preparation, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா 1-2 டைம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்களை நல்லா குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருப்பீங்க, டைம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க 18th அன்னைக்கு நைட்டு, 18th அன்னைக்கு ஃபுல் டே தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க், அக்கவுண்டிங் ப்ராசஸ் அண்ட் சோல் ட்ரேடர் இதை நல்லா படிச்சு வச்சுங்க. இதை படிச்சாலே 50 to 55 மார்க்ஸ் உண்டான விஷயத்தை கவர் பண்ணி முடிச்சிடலாம். கைஸ் கான்ஃபிடன்ஸ் வருதா கைஸ்? ப்ளீஸ் கமெண்ட். சார் நல்லா ஒரு ஓவர்வியூ கிடைக்குதா, எப்படி ரிவைஸ் பண்ணலாம் ஒரு ஐடியா கிடைக்குது? Come on guys, please support me. Now second day, அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா 19th அன்னைக்கு உட்கார்ந்து முக்கியமான விஷயங்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ் you can expect 12 to 18 marks, company accounts you can expect 15 to 20 marks, then non-profit or incomplete records you can expect around 10 marks. So நீங்க என்ன சொல்றீங்கன்னா 19th அன்னைக்கு non-profit உடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் குட்டையை குழப்புவான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ் கம்பல்சரியா 1 question will come. 12 மார்க்ஸ்க்கு வருது. நீங்க NTP பார்த்தாலே தெரியுது. ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கேட்கலாம், டிசல்யூஷன்ல இருந்து கேட்கலாம், அட்மிஷன்ல இருந்து கேட்கலாம், டெத்ல இருந்து கேட்கலாம். பேசிக்கலி ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கண்டிப்பாக கேட்கலாம். Companies accounts, of course, forfeiture, reissue, issue of share, redemption, accounting for bonus. கம்பெனி அக்கவுண்ட்ஸும் பொறுத்த மட்டும் நல்லா கேட்கலாம். 15 மார்க்கு வரை கேட்கக்கூடிய முக்கியமான ஏரியா அக்கவுண்ட்ஸ் பொறுத்த மட்டும் ஒண்ணுதானுங்க.
எல்லா சாப்டரும் நல்லா கேட்கலாம், ஒன்றுமே விடாதீங்க தயவு செஞ்சு. நீங்க எப்படி படிச்சு பிரிச்சுக்கலாம், 2 டேஸ்ல எப்படி எஃபெக்டிவா ரிவைஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 18th அன்னைக்கு பேசிக்ஸும் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கும் சோல் பிளேயர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் படிச்சு முடிச்சிடுங்க. 2ஆவது நாள் அதாவது 19th அன்னைக்கு உட்காந்து முக்கியமான படா 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 சாப்டர்ஸ், அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், then you have non-profit organization, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இது வந்து முக்கியமான இப்படி 2ஆ பிரிச்சுங்க. ஏன்னா 2 ஏரியாஸும் 50 மார்க்ஸ் வந்துடும். தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க், அக்கவுண்டிங் ப்ராசஸ் சேர்த்து 50 மார்க் வந்துடும். ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 50 மார்க்ஸ் வந்துடும். ஸோ 2 சேர்த்து 100 மார்க்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த மட்டும் ஹவு டு இன்க்ரீஸ் மார்க்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பொறுத்த மட்டும் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸும் பாருங்க, டெக்ஸ்ட் புக் உள்ளேந்தும் கேட்கலாம். ஸோ தயவு செஞ்சு டோன்ட் ஒன்லி பிலீவ் இன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆஃப் புக் பேக் கொஸ்டின்ஸ். ப்ளீஸ் ஒர்க் அவுட் MTP, RTP and go through. 18th and 19th கம்ப்ளீட்டாக நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ கெட் டைம் சம்வேர் ஒரு 1/2 மணி நேரம் 1 hour டைம் இருந்துச்சுன்னா லாவை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சதுன்னா 1/2 மணி நேரம் மட்டும் சும்மா அப்படி லாவை மேலோட்டமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் படிச்சு உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லாவை லைட்டா தொட்டு ஒரு 1/2 மணி நேரம் படிச்சு வச்சுக்கோங்க. Hope you got a complete overview how to properly revise accountancy so that you will be able to increase your confidence. Thank you guys. If you loved this session, please comment guys. We will pass. We will try our best. அப்படினு டைப் பண்ணுங்கடா. You will surely do your best. Thank you guys.